துலாம் ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7 குடையவன் யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாயை போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பார்கள். செவ்வாய் எப்படி இருப்பார்? நான் சொன்னேன் இல்லையா, விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அதே தான் மேச ராசிக்காரங்களும் இருப்பாங்க. 2 பேரும் ஒன்று தான். ஜாதகத்திலேயே இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்லுவாங்க. நெருப்பு துலாம் ராசிக்காரர்கள் ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரன்கிறதுனால உங்களோட லவ் அப்படியே ரொமான்டிக்காக இருக்கும். சுக்கிரன் அப்படின்னாலே ஜாலி மேன். சுக்கிரன்னா எதையுமே ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கிற ஒரு ஆள். அதனால தான் சுக்கிரனுக்கு அவ்வளோ பவர். சில பேருக்கு லவ் பண்ணுவீங்க, ஆனால் அந்த லவ்வை வெளிக்காட்ட தெரியாது. இந்த விருச்சிக ராசிக்காரங்க, மேச ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, இவங்க லவ்வை வெளிக்காட்டவே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா வெக்கம். 7 குடையவன் செவ்வாய், என்ன வேணும், நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இங்கே பாரு சொல்லிட்டே இருக்கேன். விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு சொல்கிறேன், துளாராசி பெண்கள், உங்கள் ஆண்கள்லாம் எப்படி இருப்பாங்க? அதுன்னு சொல்லி என் மனசுக்குள்ளே வந்துட்ட, அதுக்கப்புறம் வரலன்னு வச்சிக்க, ஏய் நல்லா பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் லவ் பண்ணுவீங்க. உங்கள் மனைவி உங்கள் மேலே வச்சுருக்க லவ் அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான், மறந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த உப்பு கண்டம் போடுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? தொங்க விட்டு வேணாம், நமக்கு எதுக்கு அதெல்லாம், அந்த வன்முறையெல்லாம் அவங்களோட போட்டோம். நம்ம ரொம்ப மிருதுவானவர்கள். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க, மேச ராசிக்காரங்க, இவங்கெல்லாம் வன்முறையாளர்கள். இவங்களே அதெல்லாம் பண்ணிட்டோம். நம்ம அன்பை காதலாக ரோஸ் கொடுக்குறதோட நிறுத்திக்கலாம். அவங்க வன்முறை நம்ம ஏன் தூண்டணும்? ஸோ அப்போ 7 குடி செவ்வாய் இப்படி தான் இருப்பார். அப்போ அந்த செவ்வாய் 7 குடையவர் என்பதால் அதில் பிரச்சனைகள் வரும்போது முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும். 2 குடையவனும் செவ்வாயாக இருப்பதால் முருகப்பெருமான் தான் உங்களை கண்கண்ட கடவுள். முருகா 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 என்று வணங்கிட தெய்வர் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராது. எதை காரியமாக இருந்தாலும் ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணுங்க. எதாக இருந்தாலும் நம்பர் 9 தொடங்குங்க. அடிக்கடி குன்றிருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று வாருங்கள். பழனி மலை, திருத்தணி, மலை இருக்கும் இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வர உங்களுடைய திருமண வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.